ஏன் செல்வம்? காரணம் தான் சொல்றேன். அது இல்ல செல்வம், பவானி ரொம்ப நல்ல பொண்ணு, நீயும் ரொம்ப நல்லவன். ரவி, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்க சகலைங்க 4 பேரும் பவானிக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறதா தானே சொன்னீங்க? ஆமா செல்வம், இப்பவும் சொல்றேன், நாங்க 4 சகலைங்களும் பவானிக்கு அப்பா ஸ்தானம் தான். அப்ப நான் யாரு? நானும் அதே ஸ்தானத்துல தான் இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், இது சரி வராது. இந்த பேச்சையத்தோட விட்டுறலாம் ப்ளீஸ். என்ன ரவி, அமைதியாயிட்டீங்க? இங்கேயும் ஒரு எதிர்பாராத திருப்பம் நடந்து போச்சு. முன்னாடி எல்லாம் ஏன் செல்வம் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அடிக்கடி லீலாட்ட கேட்பேன். அப்ப நான் வேற புத்தியில இருந்தேன். இப்ப நான் நல்ல புத்தியில இருக்கேன். சரி பவானி விடுங்க, வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது? எனக்கு அது எண்ணமே இல்ல ரவி. கல்யாணத்தை தவிர்த்துட்டு வாழ்ந்துடலாங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. இந்த கடையில வேலை பார்த்தாங்களே சக்தின்னு, அவங்க எனக்காக 6 வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா எனக்கு முட்டாள்தனமா தான் தோணுது. கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மனோபாவம் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. புரியுது செல்வம், ஆனா நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்க கூடாது. நீங்க கொஞ்சம் மாறணும். அப்படி நீங்க மாறினா அம்மா, அண்ணன், நிர்மலா, ஏன் லீலா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப மாறிட்டீங்க ரவி. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கேரக்டரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி என் மண்டையில உச்சத்துல சூடேறி போய் அலைஞ்சவனா. நானே இவ்வளவு தூரம் மாறி இருக்கும் போது நீங்க கொஞ்சம் மாறலாம் இல்ல? யோசிங்க. வரேன். மாமா, ரமேஷ் வீட்டுக்கு போனீங்களா? போனோமா? என்ன சொன்னாரு? எனக்கு என்னமோ ரமேஷ் விஷயம் சரியா வராதுன்னு தான் படுது. என்னங்க, நீங்க 3 பேர் போனது ஒத்து வந்தா பேச முடிக்கத்தானே? ஆமா, அதுக்காகத்தான் போனோம். ஆனா என்ன ஏதாச்சும் யோசிக்கிறாங்களா? இல்ல அப்படி இல்ல. அவங்க நம்மள நல்லா தான் கவனிச்சாங்க. நம்ம குடும்பத்து மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது பிராக்டிக்கலா ஒத்து வராதுன்னு தோணுது. என்ன கோபி, எது குழப்பறீங்க? குழப்பல, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். ரமேஷையும் பவானியும் பக்கத்து பக்கத்துல நிக்க வச்சு பார்த்தா கொஞ்சம் கூட பொருத்தமாவே இருக்காது. இது என்ன புதுசா பேசுறீங்க? தெரிஞ்சுதானே அவங்க வீட்டுக்கு போனீங்க. இப்ப என்னமோ பொருத்தமா இருக்காது அதுன்னு. கோபி, நீங்களாவது சொல்லுங்க. இல்ல, அதான் சொன்னதுதான். அவங்க நல்லா கவனிச்சாங்க. அது போக பவானியோட கல்யாணத்துல அவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. லீலா, உங்க எல்லாருக்கும் எங்க 3 பேர் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? அப்போ எங்களை வற்புறுத்தாதீங்க. நாங்க 3 பேரும் கலந்து பேசிதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். ரமேஷ் விஷயம் சரியா வராதுமா? இல்லங்க, முதல்ல ஹர்ஷாவை பார்த்தோம், அதுக்கப்புறம் ரமேஷை பார்த்தோம். எல்லாமே ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இதுல குழப்பறதுக்கு என்ன இருக்கு? பவானிக்கு புதுசா ஒருத்தன் பிறக்கவா வேணும்? எங்கேயாவது பிறந்திருப்பான், நம்ம தான் அவனை போய் தேடணும். ஆமா, லட்சுமண மாமா, குமாரண்ணே, சிவராம் மாமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சங்கத்திலயும் சொல்லி வச்சிருக்கு. ஏதாவது ஒண்ணு அமைஞ்சிரும். என்ன கொஞ்சம் நாளாகலாம். ஆமா கோபி, எத்தனை நாளானாலும் எத்தனை மாசம் ஆனாலும் பவானிக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன்ப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா ரவி, ஒரு விதத்துல பார்த்தா நாம எல்லாருமே சிதம்பரம் அண்ணனுக்கு கடங்காரங்க. அவர் நம்ம மேல காட்டின பிரியத்துல ஒரு பங்கு கூட நாம அவர் மேல பிரியத்தை காட்டாத கடங்காரங்க தான். பவானியோட கல்யாணத்தை நல்ல விதமா நடத்துறது மூலியமா நம்மளோட அன்பையும்
நம்ம மரியாதையும் அவருக்கு காணிக்கையா செலுத்தி தான் அந்த கடனை அடைக்கணும். அதனால எத்தனை மாசம் ஆனாலும் சரி பவானியோட கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நாம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகணும். அத்தை, நீங்க சொல்றதும் சரிதாங்க அத்தை. ஆனா குழந்தைங்களோட படிப்பெல்லாம் இருக்கே. அது கேள்வியில கவலைப்படுற. லீவ் போட்டா எவ்வளவு மெடிக்கல் சர்டிபிகேட் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்ப அதுவும் நமக்கு முக்கியம். பவானியோட கல்யாணம் தான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். ரவி சொல்றது தான் கரெக்ட். நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்க போறீங்க. நாங்க 4 பேரும் முழு வேகத்தோட மாப்பிள்ளையை தேடுறோம். அண்ணே, கூப்பிட்டியா? ஆமாமா, உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். பவானி கல்யாண விஷயம் பேசுறதுக்காக சிவசாமி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு விஷயம் நடந்தது. ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டியது நீதான். ரமேஷ் கிட்ட பவானியை பத்தி கேட்கும்போது நான் பவானியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றான். அவன் ரொம்ப உறுதியா இருக்காமா. எந்த விதமான தயக்கமும் இல்லாம உன்னை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றான். ரமேஷ் இத பத்தி ஏற்கனவே சிங்கப்பூர்ல என்கிட்ட பேசிட்டாரு. அப்படியா? ஆமாண்ணே. ஏமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நானும் செல்வமும் நினைக்கிறோம். எல்லாம் தெரிஞ்ச ரமேஷை முன் வரும்போது நீ ஏமா தயங்கணும்? அண்ணே, முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. மத்தவங்க என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஸ்டேஜ நான் தாண்டிட்டேன். மத்தவங்க இனிமே என் வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுக்கு இடமே இல்ல. எனக்கான வாழ்க்கை எது எனக்கு சரின்னு மனசுல படுதோ அந்த வாழ்க்கையை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். இப்போ எனக்கு என் வேலையும் கவி மட்டும் போதும்னு எனக்கு தோணுது. இந்த வாழ்க்கை நல்லதானே இருக்கு. இல்லம்மா, அதுக்குன்னு காலம் பூரா இதே மாதிரி இருந்துட முடியுமா? சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு மனசு மாறலாம். எனக்கு வேற விதமான ஒரு வாழ்க்கை மேல விருப்பம் ஏற்படலாம். ஆனா அது எதுவா இருந்தாலும் ஏன் மனசுக்கு தோணணும், அது எனக்கு பிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மத்தவங்க விருப்பத்துக்காக நான் ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கிட்டா அது சுமையா தானே இருக்கும். இனிமே எனக்கு புருஷங்கிற உறவு தேவைப்படாது. அப்படியே நான் ஒரு ஆண் துணையை தேடுறதா இருந்தாலும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனை தான் நான் தேடணும். அதுக்கான காலம் வரும்போது என் மனசு சொல்லும்போது நான் தேடுவேன். அண்ணே, இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம். என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஆனா மறுபடி இதை பத்தி பேசி என்னை தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். இத்தனை நாள் லீவ் போட்டிருக்கிறதுனால போன உடனே வேலை ஜாஸ்தியா இருக்கும்ல? ஆமா அத்தை, அதெல்லாம் பார்த்தா எப்படி? அத்தை, அவங்க வந்து அது கொடுமா. போஸ், என்னம்மா? சிவசாமி ஐயா வராரு பாருப்பா. வாங்க 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 வாங்க. எப்படி பார்க்க? வணக்கம் முதல்ல. என்ன மாணிக்கம்? வாங்க. வணக்கம். 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 வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஐயா, இவங்க சிதம்பரம் ஐயாவோட மருமகங்க. வணக்கம். அவங்க பொண்ணுங்க. வணக்கம்மா. மாணிக்கம், இவர் பேர் காசிராஜன், மதுரையில இருந்து வந்திருக்காரு. நம்ம சிதம்பரம் ஐயாவோட ரொம்ப நெருங்கின சிநேகிதர். அப்படியா? அப்படியா? நான் பார்த்தது இல்லையே. நான் இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கேன். ஆனா மதுரைக்கு வரும்போதெல்லாம் சிதம்பரம் என்னை பார்க்காம வரமாட்டார். அடிக்கடி லெட்டர் எழுதிப்போம். நம்ம சிதம்பரம் ஐயா தவறுன அன்னைக்கு இவர் தற்செயலா இங்க வந்திருந்தாரு. இவர் எதுக்காக வந்திருந்தாரு தெரியுமா? இவர் பையனுக்கு நம்ம பவானியை கேட்கறதுக்காக வந்திருந்தாரு. நான் சிதம்பரத்துக்கிட்ட நேரடியா பேசுறதுக்கு தாங்க வந்தேன்.
வந்த இடத்துல அவர் இறந்திருக்கிறத பார்த்த உடனே அப்படியே இடிஞ்சு போயிட்டேன். வந்த விஷயத்தை சிவசாமி கிட்ட சொல்லிட்டு என்னுடைய விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டேன். அன்னைக்கு நீங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் இவர் அழகர் குளம் வந்து போனதே எனக்கு ஞாபகமே வந்தது. நல்ல வேளை இவர் கொடுத்த விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருந்தது. அதை வச்சு இவருக்கு போன் போட்டா உடனே கிளம்பி வந்தாரு. நானே இங்க கூட்டு வந்துட்டேன். சிதம்பரத்தோட கடைசி பொண்ணு பவானிக்கு மாப்பிள்ளை தேடுறதா சிவசாமி சொன்னாரு. ஆமாங்க. அவர் இருந்திருந்தா அவர்கிட்ட நான் நேரடியாக பேசியிருப்பேன். இப்ப அவர் ஸ்தானத்துல மாப்பிள்ளைங்க 4 பேர் நீங்க இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? என்னங்க இது? ஏதோ சினிமால ஒரு மாதிரி திடீர் திருப்பமால இருக்கு. ஐயா, நீங்க தப்பா நினைக்கலன்னா இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா. சரிங்களா? வாங்க அம்மா, நீங்களும் வாங்க. வாங்க. காசிராஜனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். நல்ல மனுஷன்னு எல்லாரும் சொல்றாங்க. வசதியும் இருக்கு. மதுரையில டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் லாட்ஜ் இதெல்லாம் இருக்கு. ஓரளவுக்கு வசதியான பரம்பரை. அது மட்டும் இல்ல, நம்ம சிதம்பரம் ஐயாவுக்கு ரொம்ப நெருங்கின சிநேகிதர். அந்த ஒரு தகுதியை வச்சே நம்ம பவானிக்கு பேசி முடிச்சிடலாமே. ஜாதகம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கு, கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஜாதகத்துல எல்லா பொருத்தமும் பார்த்துட்டு சரியா இருந்தா பேசி முடிச்சிடலாமே. ரொம்ப நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க? பேசி முடிக்கலாமா? அது பேசிடலாம். வாங்க. நாங்க பேசிட்டோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஜாதகத்தை கொடுத்துருங்க. சரிங்க. ஜாதகம் பொருந்திட்டா மேற்கொண்டு பேசிடலாம். அத கொடுமா. இந்தாங்கம்மா. அப்ப பரப்பில்லமா கிளம்பலாமா? சரி. என்ன சார், குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. இருக்கட்டுங்க, பரவாயில்ல, கொஞ்சம் இருமா. ஜாதகத்தை பாருங்க, பொறுத்து அமையிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். அதுதானே முறை. அது எப்படிங்க? நீங்க என் சம்பந்தியோட நெருங்கின தோழர்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சாப்பிடாம போலாமா? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. சார், ரெடி பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க மாமா இங்க இல்ல நான் நினைக்கிறதே இல்லை. அவர் என் கூட இருந்துகிட்டு தான் இருக்காரு. இருந்து நீங்க சாப்பிட்டு தான் போகணும். நாங்க செய்யற முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பவானியை போய் கூட்டம். பவானி அக்கா, அவங்க உன்னை பார்க்கணும்ல. இல்லக்கா, நான் வரல. இது பாரு பவானி, நீ அலங்காரம்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சாதாரணமா போய் பாத்துட்டு வா. இல்ல நீ அதை எடுத்துக்கோ பவானி. நீ சும்மா போய் கொடுத்துட்டு வந்த போதும். வா. இவதான் எங்க பொண்ணு பவானி. இங்க வாமா பவானி. திரும்ப. தொழில் நல்லா போயிட்டு இருக்கா? எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பொருத்தம் பாருங்க, முடிச்சிடலாம். ஐயா, நல்லா தெளிவா பார்த்து சொல்லுங்க. ஐயா, நான் பார்க்கிற ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சொல்ற ஒவ்வொரு பலனும் ரொம்ப துல்லியமா தெளிவா இருக்கும். என் மனசுல ஒரு சின்ன குழப்பம் இருந்தா கூட அந்த ஜாதகத்தை நான் தொடவே மாட்டேன். ஐயா, நாங்க சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என் மாமனார் தவறி போனதுக்கு அப்புறம் அவரோட பொண்ணுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிட்டு செய்யற நல்ல காரியம் இது. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அப்பதான் என் மாமனாரோட ஆன்மா சாந்தி அடையும். அதுல ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. அதனால தான் சொல்றேன். நீங்க சொல்றது புரியுது. நீங்க கவலையே பட வேண்டாம். பளிங்கு மாதிரி துல்லியமா என்னோட கணிப்பு இருக்கும். ஐயா, ரெண்டுமே சுத்தமான ஜாதகம். இதுக்கு இதுன்னு ஏற்படுத்தி வச்ச மாதிரி அப்படி ஒரு பொருத்தம். ரெண்டுமே நல்ல பொருந்திருக்கா? ரொம்ப அற்புதமா பொருந்திருக்குமா. இத்தனை பொருத்தமும் அருமையா அமையறது ரொம்ப அபூர்வம். கண்ணை மூடிட்டு நீங்க ஏற்பாடு பண்ணலாம். பிற்காலத்துல மாப்பிள்ளை நல்லா வசதியா இருப்பாரா? சந்தேகமே இல்ல. ரொம்ப வசதியான பரம்பரையில பிறந்தவர். எதிர்காலத்துல இன்னும் அமோகமா இருப்பாரு. ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளையோட குணம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அம்மா, ஜாதகப்படி இவர் ரொம்ப தங்கமான பையன். மனைவியா வர்றவளை பூ மாதிரி வச்சு பாத்துக்குவாரு. அதாங்க எங்களுக்கும் வேணும்.
அப்போ ஒரே மனசா இந்த பையனை பாத்துடலாமா? என் வார்த்தையை நம்புங்க, தைரியமா பண்ணுங்க. எல்லாரும் பார்த்து பூரிக்கிற மாதிரி அருமையா வருவாரு. ரொம்ப சந்தோஷம் சாமி. என்னங்க ஜோசியர் அடிச்சு சொல்லிட்டாரு, இந்த ஜாதகம் பவானிக்கு தான்ங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கான். அப்படியா? ஆமா லீலா, 2 பேருக்கும் அவ்வளவு பொருத்தம் இருக்கான். அம்மா, ஜாதகம் சரியா இருக்குமான்னு கவலைப்பட்டீங்களே, பாத்தீங்களா எவ்வளவு நல்லா பொருந்தி இருக்குன்னு. மாமா, இந்த மாதிரி ஜாதக பொருத்தம் அமையறது ரொம்ப அபூர்வமா. ஜோசியர் தான் சொன்னாரு. இதத்தான் எல்லாம் கூடி வர்றதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அம்மா, அடுத்து என்னமா பண்ணலாம்? மடமடன்னு உடனே கல்யாண ஏற்பாடு ஆரம்பிக்க வேண்டியது. என்ன நீ கொன்னுட்ட? மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை, நம்ம குடும்ப கௌரவம் அத்தனை ஒரு நொடியில கொண்டுட்ட. உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? என் தலையில இவ்வளவு பெரிய இடியை தூக்கி போட்டேன். நீ 10 பொண்ணுகள் வளர்த்த மாதிரி தானே உன்னையும் நான் வளர்த்தேன். உனக்கு மட்டும் இந்த ஈடுபட்டு எங்க இருந்து வந்துச்சு? இத்தனை பெரிய அவமானத்தை தாங்கிட்டு உங்க அப்பா உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரியுமில்ல உனக்கு? தெரிஞ்சு இந்த தப்ப நீ பண்ணிருக்கிறா, உங்க அப்பா செத்து ஒளிஞ்சாலும் பரவாயில்ல நீ நினைச்சிருக்கிற. ஒளிஞ்சு போறேன், ஒளிஞ்சு போறேன், ஒளிஞ்சு போறேன். என்னம்மா, என்ன விஜய்? ஏன் தானோ ஏன் கத்துறாய்வ? சொல்லுமா விஜய். அக்கா, என்னாச்சு விஜய்? என்ன தலையில கல்லு தூக்கி போட்டுட்டேன்னு சொன்னாருக்கா. என்ன விஜய், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற? பாருமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாதம்மா. இல்ல அத்தை, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் தான் என் அப்பாவை கொண்டுட்டேன். என்னது விஜய்? இங்க பாரு விஜய். இருமா தானோ, இரு, சத்தம் போடாத. விஜய் அழாதம்மா, இரு தானோ, இருமா தானோ, சொல்லிட்டு இருக்கேன்ல. அழாதம்மா, சொன்னா கேளு. அங்க போய் படுத்துக்கலாம். வா என்னோட வா. இங்க வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தானோ, சொன்னா கேளுங்க. நீங்க எல்லாம் படுங்க, படுங்க. அவ ஏதோ கனவு கண்டுட்டா, அதாம பயந்து அழறா. விஜய் 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 சும்மா இருமா. சொன்னா கேளு தானோ, போமா போய் படுங்க. போங்க லீலா, போமா போய் படுப்போ. விஜய் இங்க பாரு, அப்பா போட்டோவை பாரு. அப்பா உனக்கு எப்போ துணையா இருப்பாருமா, உன் தலைமாட்டிலே இருப்பாரு. கவலைப்படாத, அத்தை உன் கூட இருக்கேம்மா. அத்தை உன் கூட படுத்துக்கிறேன். இந்த பாரு, அழக்கூடாது, அழாதம்மா, அழாது. படு, போங்கம்மா, போய் படுங்க, போங்க, போ. படுமா, படு. இந்த பாரு, அழக்கூடாது என்ன? அத்தை உன் கூட இருக்கேம்மா. படுத்து படுத்து வா, போங்கம்மா, போய் படுங்க, போங்க. படுத்துக்கோமா, படுத்து படுத்து. அழக்கூடாதுமா, அத்தை உன் கூடவே இருக்க. அழாது, அழாது. தூங்கு, தூங்கு. அழாதம்மா, தூங்கு. சரி சரி, அழாதம்மா, தூங்கு. தூங்குமா, தூங்கு. இதான காசிராஜனோட லாட்ஜ். இப்படி வாங்க. என்ன சகல, இங்கே தங்கிடலாமே? இல்ல ரவி, பக்கத்துல எங்கேயாவது தங்குவோம். அப்பதான் இவங்களை பத்தி விசாரணை பண்ண முடியும். அதுவும் கரெக்ட் தான். கோபி வாங்க போலாம். எங்க தங்கிடலாமா? மாப்பிள்ள லாட்ஜ் பெரிய லாட்ஜா தான் இருக்கு. ஆமாமா, வாங்க. அம்மா மீனாட்சி அம்மா, எங்க விசாரணை மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா என் சொந்த செலவுல உனக்கு அனுச்சனை பண்றமா. அடியாத்தே ரவி, பெரிய செலவுதான். சரி வாங்க, குடிச்சிட்டு கிளம்புவோம். நீங்களா எந்த ஊரியா? நாங்க சென்னை தாங்க. 4 பேர் இங்க என்ன பண்றீங்க? நாங்க எங்க பொண்ணு விஷயமா இங்க வந்தோம். ஓ, பொம்பளை விஷயமா? அதை ரைட் பண்ண தான் இங்க வந்திருக்கோம். 4 பேருக்கு லாட்ஜில் ரூம் போட்டி தான் வேலையா? ஐயோ, அப்படி இல்லைங்க, நாங்க 4 பேரும் சகலைங்க. ஓ, 4 சகலைகளும் சேர்ந்தே இந்த வேலையை பண்றீங்களா? சார், என்ன சார் வந்ததுல இருந்து தப்பா பேசிட்டீங்க? நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன் குழந்தையாளுக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயமா இங்க வந்திருக்கோம். என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம். இதான் சார் என் கார்டு. இது லாரி ஆபீஸ், இது காய்கறி கடை. சரி சரி, நான் வரேன். சார், காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டு போங்க. நோ அதெல்லாம் வேண்டாம். சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற காசிராஜா லாட்ஜுக்கும் இதே மாதிரி அடிக்கடி ரைடு போவீங்க? நோ அப்படிலாம் போக மாட்டோம். அது ஜென்னுனான லாட்ஜ். சரிங்க சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே, லாட்ஜ் டீசென்ட் ஆனதுன்னு தெரிஞ்சு போச்சு. இத பாருங்க மணிக்கண்ணே, அவங்க சொல்றதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஒருவேளை லஞ்சம் கஞ்சம் வாங்கிட்டு அவங்க அப்படி சொல்லலாம்ல.
கோபி நீ என்ன பண்ற, அங்க போய் ரூம் போடுற மாதிரி எல்லாத்தையும் நீ விசாரிச்சிரு. ஓகே, குளிச்சிருக்கலாம். கிளம்புங்க. அடி பாவி, உனக்கு இன்னுமா புத்தி வரல? நீ பாட்டுக்கு ராத்திரி உளர ஆரம்பிச்சிட்ட. பக்கத்திலேயே அத்தை நிர்மலா எனக்கு பகீர் ஆயிடுச்சு. அக்கா, நான் என்னக்கா பண்ண முடியும்? அப்பா அந்த மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் என்னக்கா பண்றது? ஏன் விஜய், ஏதோ பெரிய தப்பு நடந்து போச்சு. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்தல்ல, இப்படி கடைசி நேரத்துல இப்படி டப்புன்னு போட்டு உடைக்கலாமா? கொடுமடி. நாங்க என்னடா மத்தவங்க யாராவது வாய் திறந்துருவாங்களோ, இல்ல இந்த ரவி வாய் திறந்துருவாரு மடியில நெருப்பு கட்டிட்டு இருந்தோம். நீ என்னடா தவளை மாதிரி உன் வாயாலே சொல்லிட்டியே. அதை கேட்டு அப்பாவோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அவர் எவ்வளவு துடிச்சு போயிருப்பாரு. நீ அப்ப பண்ணது கூட பெரிய தப்பு இல்லடி. ஆனா கடைசி நேரத்துல அப்பாவை அப்படி வேதனைப்படுத்தின பாரு, அதான் நீங்க செய்யறதுல பெரிய தப்பு. இல்ல இல்ல அக்கா, என்ன அடிக்கட்டும். நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன அடிச்சிருங்க. நான் அப்பாக்கு பண்ண கொடுமைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொண்டுருங்க. அப்பதான் என் மன வேதனை குறையும். அடிங்க, எல்லாரும் சேர்ந்து அடிங்க. என்ன தானே அது? வர வர நீ பொம்பளை போஸ் மாமா மாதிரி ஆயிட்ட. எதுக்கு எடுத்தாலும் இப்படி கையை வாங்கி அடிக்கிறியே?